நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, சீதா, இங்க வாமா. சீதா, சீதா, இவ்ளோ நகைய போட்டுட்டு போறா. ஒரு நகைய கொடுத்து என்ன திட்டு வாங்க வச்சல. இப்போ பார், உன் மாமியார் உடம்பு பூரா உனக்கு நகைய போட்டு விட்டா. இதோட சுத்து நல்ல வசமா மாட்டினா. அட கடவுளே, என்ன கொடுமை இது. ஒரு நகையே பாரமா இருக்குன்னு சொன்னவ சீதாவுக்கு உடம்பு பூரா நகையை போட்டு அனுப்பியிருக்காளே இந்த சித்ரா. அவளுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. வரட்டும், அவகிட்ட நானே பேசிக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. சித்ரா கிட்ட நான் பேசுறேன் அத்தை. சித்ரா, என்ன காரியம் பண்ணிருக்க? பாவம் அந்த குழந்தை. சுமித்ரா, நீ அவளுக்கு பறிஞ்சு பேசாத. அவ என்னோட மருமக. அவ விஷயத்துல யார் தலையிட்டாலும் நான் அதை சகிச்சுக்க மாட்டேன். ஏன் தலையிடக்கூடாது? அவ உனக்கு மட்டும் மருமக இல்ல, இந்த வீட்டுக்கு மருமக. அவளை இப்படி நடத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல அந்த நகையெல்லாம் கழட்டி சித்ரா. கழட்ட மாட்டேன். நான் கொடுத்த ஒரு நகையே பாரோன்னு பிரியாவுக்கு கொடுத்தால. உண்மையான பாரோனா என்னன்னு அவளுக்கு தெரியட்டும். அதுக்கு தான் இந்த தண்டனை. இந்த கோலத்திலேயே அவ 2 நாள் இருக்கட்டும். இந்த நகைகளோடவே அவ எல்லா வேலைகளையும் செய்யணும். இப்ப அவளை சமையல் வேலை பண்ண சொல்லியிருக்கேன். அவளுக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாது. சித்ரா, இப்படி தண்டிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா? இல்ல, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த தண்டனை. சீதா, இருந்தாலும் உங்க அத்தை ரொம்ப மோசம். சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ பெரிய தண்டனையா கொடுப்பாங்க? உங்க அத்தை குணம் தெரிஞ்சுதான் நான் அந்த நகையை வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீதான் என்னை வற்புறுத்தி கொடுத்த. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. பரவாயில்ல விடுங்கக்கா. நான் இத பாரமா நினைக்கல. ஆனா என்னால நீங்க திட்டு வாங்குனீங்களே, அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. சீதா, ரொம்ப கஷ்டமா இருக்கா? உனக்கு உதவி செய்யணும் தான் எனக்கு ஆசை. ஆனா உங்க அத்தை யாரும் உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய போய் எனக்கு தண்டனை கிடைச்சா பரவாயில்ல. என்னால மறுபடியும் உனக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாதுல்ல. அதான் சும்மா இருக்க. என்ன தப்பா நினைக்காத சீதா. இல்லக்கா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. நானே சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருந்தா போதும். என்ன சமையல் பண்ற சீதா? சாதம், காரக்குழம்பு, சாம்பார், அவியல், சப்பாத்தி இதெல்லாம் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த கஷ்டத்துல இவ்வளவுமா செய்யற? அப்படியே எனக்கும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணிடுறியா? நீ செஞ்சா பிரமாதமா இருக்கும். இந்த வீட்ல இஷ்டப்பட்டதை கூட செஞ்சு சாப்பிட முடியல. எல்லாம் அந்த சித்ரா தேவி வச்சதுதான் சட்டம்.
நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. நீங்க கேட்ட உருளைக்கிழங்கு பஜ்ஜிய நான் செஞ்சு தரேன். சரி சீதா, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்படியே என் ரூம்ல கொண்டு வந்து கொடுத்துறியா? சரிங்கக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் கொண்டு வந்து தரேன். சரி சீதா. அம்மா, அம்மா, என்னடா இவ்ளோ குஷியா இருக்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அண்ணி, அண்ணி, என்னது இது? ஆளே மாறிட்டீங்க. மொத்த நகை நீங்களே போட்டுட்டு இருக்கீங்க. பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? நகைக்கடையில இருக்கிற பொம்மை மாதிரி இருக்கீங்க. டேய் ரவி, சும்மா இரு. சீதா, என்னம்மா இது வேஷம்? இருக்கிற நகையெல்லாம் எதுக்காக இப்படி போட்டுட்டு இருக்க? இது இவ்ளா போட்டுக்கிட்டது இல்லைங்க, சித்ரா கொடுத்த தண்டனை. இவ என்ன தப்பு பண்ணா? இன்னைக்கு மத்தியானம் சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சீதாவுக்கு நிறைய நகையெல்லாம் கொடுத்துட்டு போட்டுட்டு வர சொல்லியிருந்தா. இவ பாவம் நகை பாரமா இருக்கேன்னு பிரியா கிட்ட எடுத்து கொடுத்துட்டா. அதனால வந்தவங்க முன்னாடி தனக்கு அவமானமா போயிடுச்சேன்னு சித்ரா இவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கா. அதுக்காக இப்படி ஒரு தண்டனையா? அவங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யறதா? சித்ராவை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? கூப்பிடவள, நான் பேசுறேன். சும்மா இருங்க, அவ கேட்டானா பிரச்சனை பெருசாக்கிடுவா. நீங்க போங்களேன். அண்ணி, சாரி அண்ணி. விஷயம் என்னன்னு தெரியாம கேலி பண்ணிட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க அண்ணி. என்னங்க, நீங்க போய் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். சரியா? எல்லாரும் நமக்கு ஆறுதலா இருக்காங்க, ஆனா இந்த அத்தை மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நகையெல்லாம் கழட்டு. அது அது என்ன அது இதுன்னு? கழட்டுனா கழட்டணும், இல்லனா வெளியே போ. இந்த கொலுசு வளையல் சத்தத்தை கேட்டாலே எனக்கு எரிச்சலாவே இருக்கு. கோவமா வருது. முதல்ல எடுத்து காலி பண்ணு. நீங்க சரியாவே சாப்பிடல. சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு பிளாக் டீ போதும், வேற ஒண்ணும் வேண்டாம்.
கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் நகை போட்டிருக்கிறது இவருக்கு பிடிக்கல. நகையை கழட்டுன்னு சொல்றாரு. ஆனா ஒரு நகையை கூட அத்தை கழட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. நகையோட இருந்தா அவரு கோவப்படுறாரு. கழட்டினா அத்தை திட்டுவாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து கடவுளே. மா, என்னம்மா வேணும்? இல்ல, அவருக்கு பிளாக் டீ வேணுமா? அத போடலான்னு வந்தேன். நான் போட்டு தரேம்மா. இல்ல, அவரு எப்பவுமே பிளாக் டீ தான் குடிப்பாரா? ஆமாம்மா, அவர் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துக்காக பிளாக் டீ, கிரீன் டீ, ஹெர்பல் டீ தாம்மா குடிப்பாரு. நீங்க போங்கம்மா, நான் போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். சரிம்மா. நான் எடுத்துட்டு போனா மறுபடியும் இந்த அலங்காரத்தோட வந்திருக்கியேன்னு திட்டுவாரோ? வேண்டாம் வேண்டாம், நீயே எடுத்துட்டு போய் கொடுத்துரு. சரிம்மா. என்னது? பிளாக் டீமா யாருக்கு? ராம்குமார் ஐயாக்கு கொண்டு போறேம்மா. ஓஹோ, என்ன சீதா தேவி அவர்களே, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவளை விட்டு செய்ய சொல்றியா? உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு தேவையானதை நீ செஞ்சு கொடுக்கறதுக்காக தான். ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய பங்களாவுக்கு மருமகளா வந்திருக்கோம், சுகமா காலத்தை தள்ளலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் உன்னை இங்க மருமகளை கொண்டு வரல. உன்னோட வேலை என்னன்னா என்னோட மகனுக்கு சேவை செய்யறதுதான். புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? டீ சூடு ஆறி போயிடும், சீக்கிரமா கொண்டு போ. ஏய் சீதா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நகையை கழட்டுன்னு நான் சொன்னது உன் காதுல விழுந்துதா இல்லையா? நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம மறுபடியும் மறுபடியும் நீ இந்த வேஷத்திலே வந்து நிக்கிற? போ, என் முன்னாடி நிக்காத, முதல்ல போய் நகையை கழட்டு. ராம், என்னாச்சு ராம்? ஏன் இவ இப்படி நிக்கிறா? என்ன பண்ணா இவ? இவ போட்டுக்கிற வேஷத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குமா. நகையை கழட்டுன்னு சொல்லியும் அதை கேட்காம என் எதிரில வந்து நிக்கிறாமா. ராம், இந்த நகையெல்லாம் நான் தான் போட சொன்னப்பா. ஒரு நகையை போட சொல்லி கொடுத்தேன், அத பிரியா கிட்ட கழட்டி கொடுத்துட்டா. அதான் மொத்த நகையையும் அவ உடம்புல போட்டு விட்டுட்டேன். சீதா, இந்த நகையெல்லாம் கழட்டுன்னு என் மகன் உன்கிட்ட சொன்னால, அதை ஏன் நீ கேட்கல? என் மகன் பேச்சை கேட்காதது
நீ பண்ண முதல் தப்பு. என் மகன் உன்கிட்ட சொன்னத நீ என்கிட்ட சொல்லாதது நீ பண்ண 2வது தப்பு. அத்தை, நான் இத நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நானே இதெல்லாம் கழட்டி இருப்பேன்ல. நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அத்தை, அது வந்து வாய மூடு. எனக்கு எல்லாம் தெரியும். நீ என் மகனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும்னு நினைக்கிறியா? அது எந்த காலத்திலயும் உன்னால முடியாது. ஏன்னா இது சித்ரா தேவியோட வீடு. ராம், இவன் என்னோட மகன். இனிமேலும் நீ என்ன புரிஞ்சுக்காம நடந்தினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாய மூடு. எங்க அம்மாவை எதிர்த்தா பேசுற? நானே எங்க அம்மா முன்னாடி இந்த மாதிரி பேசுறதே இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன். நீயும் அப்படிதான் இருக்கணும். எங்க அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். ராம், இவளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உன் வேலையை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உன் வேலையை பாரு. சீதா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்ல? ராம், இந்த டீ ஆறி போச்சு. நான் உனக்கு சூடா வேற டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சத்தம் வராம கேட்டு